வணக்கம். இன்றைய செய்திகள். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாடுகளில் இருந்து தமிழகம் வழியாக இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தலில் பயங்கரவாதிகள் ஈடுபட்டுள்ளனர் என என்சிபி எனும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சென்னை மண்டல இயக்குனர் அரவிந்தன் கூறியுள்ளார். மென்பொருள் நிறுவன ஊழியர்கள், சுற்றுலா பயணியர் மற்றும் கல்லூரி மாணவர்களை போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அதிகம் குறிவைக்கின்றனர். சென்னை, கோவை, மதுரை போன்ற நகரங்களுக்கு போதைப் பொருட்கள் அதிக அளவில் கடத்தப்படுகின்றன. இதன் பின்னணியில் சர்வதேச கடத்தல்காரர்கள் உள்ளனர். இவர்கள் பல அடுக்குகளாக செயல்படுகின்றனர் என்றும், சென்னை போன்ற நகரங்களில் ஹோட்டல், பப், ரிசார்ட், பீச், வில்லா போன்றவற்றுக்கு அடிக்கடி வருவோரை குறிவைத்து கொகைன், LSD, ஸ்டாம்ப் மற்றும் மெத்தபெட்டமைன் விநியோகம் செய்கின்றனர். இது போன்ற இடங்களில் நடக்கும் இரவு விருந்திற்கு வருவோரையும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களாக மாற்றி வருகின்றனர். இதுவரை பறிமுதல் செய்த போதைப் பொருட்களில் மெத்தபெட்டமைன் தான் முதலிடத்தில் உள்ளது. இந்த போதைப் பொருள் உட்கொள்வதால் வலிப்பு, பக்கவாதம் ஏற்பட்டு உயிரிழப்புகள் நிகழ்கின்றன என்றும், போதைப் பொருள் கடத்தல் வாயிலாக கிடைக்கும் பணம் பயங்கரவாத செயலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. 2021ஆம் ஆண்டில் பாகிஸ்தானில் இருந்து கடத்தி வரப்பட்ட 300 கிலோ ஹெராயின், 5 AK-47 துப்பாக்கிகள், 1000 துப்பாக்கி குண்டுகளை இந்திய கடற்படையுடன் இணைந்து பறிமுதல் செய்துள்ளோம். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து தமிழகம் வழியாக இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தலில் பயங்கரவாதிகள் ஈடுபடுவதும் கண்டறியப்பட்டுள்ளது என்றும், தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு நக்சலைட்டுகள் போதைப் பொருள் கடத்துவதாக எந்த வழக்கும் பதிவாகவில்லை என்றும் அரவிந்தன் கூறியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் தன் அமைச்சர்கள் அரசு பணி நியமனத்துக்காக பணம் வசூலிப்பது கூட தெரியாத அளவுக்கு பொறுப்பற்ற முதல்வராக இருக்கிறாரா, அல்லது அவருக்கு தெரிந்தேதான் இவையெல்லாம் நடக்கின்றனவா என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பல லட்சம் தமிழக இளைஞர்கள் அரசு பணிக்காக பல ஆண்டுகள் தங்களை அர்ப்பணித்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்க, திமுக அமைச்சர்கள் அரசு பணிகளை விற்று பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே அமைச்சர் நேருவின் துறையில் பணி நியமனத்திற்கு பணம் வாங்கியதாக புகார் எழுந்த நிலையில், நாளை நடக்கவுள்ள கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வில் 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றன. இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் என்னை தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்தனர். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரிந்தேதான் இவையெல்லாம் நடக்கின்றனவா? நாளை நடக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வில் நேர்மையான, திறமையான இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் தனது பொறுப்பை உணர்ந்து நேர்முக தேர்வு நேர்மையாக நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். சிறை கைதியாக உள்ள விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த பெண்ணுக்கு விநியோகம் செய்ய SIR படிவம் அச்சடித்து இருப்பதும், அவரிடம் நம் நாட்டு பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, ஓட்டுநர் உரிமம் என சகலவிதமான ஆவணங்கள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. நம் அண்டை நாடான இலங்கையைச் சேர்ந்தவர் லட்சுமணன் மேரி பிரான்சிஸ்கா. இவர் 2019 சுற்றுலா விசாவில் தமிழகம் வந்து சென்னை அண்ணா நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கினார். விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த இவர் 2021ஆம் ஆண்டு விமானத்தில் சென்னையில் இருந்து பெங்களூரு செல்ல முயன்றார். அப்போது அவரை தமிழக Q பிரிவு போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் ஐரோப்பிய நாடான டென்மார்க்கில் தங்கியுள்ள விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த உமாகாந்தன் வகுத்து தந்த திட்டத்தின்படி லட்சுமணன் மேரி பிரான்சிஸ்கா மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இறந்து போன ஒருவரது வங்கிக் கணக்கில் இருந்து தங்கள் அமைப்புக்கு 42.28 கோடி ரூபாயை மாற்ற முயன்றது தெரியவந்தது. இதையடுத்து பிரான்சிஸ்கா தொடர்பான வழக்கு NIA எனும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளின் விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அவரை கைது செய்து சென்னை புழல் சிறையில் அடைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.